தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தொல்மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும். ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி, தமிழ் பெருமக்களின் தனிப்பெரும் தலைவர் ஐயா ஆவடிக்குமார் அவர்களின் அகவை திருநாள் கொண்டாட்டத்தை அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகிகள் கவி அரங்கேற்ற நிகழ்வாக நடத்தினார்கள். இந்நிகழ்வில் கவி பெருமக்கள் பலர் பல வண்ண மலர்களால் தொடுக்கப்பட்ட பா மாலைகளை சமர்ப்பித்தார்கள். இந்நிகழ்வு நீண்டது என்பதால் கழகமுரசு தமிழ் காட்சி ஊடகத்தில் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதன் 3வது பாகத்தை இந்த காணொளியில் கண்டு மகிழலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட துணைத் தலைவர் பூ வளர்மதி செல்வி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இக்குழுவில் இவ்விழா வாழ்த்தரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்து கவி. கடற்கரையில் கலங்கரை விளக்கம் உயரமாய் நின்று கடலில் பயணிப்போர்க்கு வழிகாட்டுகிறது. ஆவடியாரோ அயராத தமிழ் பணியால் அனைவருக்கும் கலங்கரை விளக்காய் நிற்கின்றார். நாட்காட்டிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறது. நாளுக்கொரு சிந்தனையால் இவர் நாளெல்லாம் வளர்கிறது. அகவுரை வழங்குவதில் உனக்கில்லை ஈடு, அகம் நெகிழ பாராட்டுமே உன் நெஞ்ச கூடு. அகவுரை வழங்குவதில் உனக்கில்லை ஈடு, அகம் நெகிழ பாராட்டுமே உன் நெஞ்ச கூடு. சொல்லாற்றல் மிக்கவர் மட்டுமல்ல இவர், செயலாற்றலால் அனைவரையும் வியக்கச் செய்தவர். கடிகாரம் உள்ளோடு போட்டி போட்டு கன நேரம் கூட ஓய்வின்றி உழைப்பவர். கழக முரசு என்னும் ஊடகத்தின் மூலம் கணக்கில் அடங்கா நிகழ்ச்சிகளை அளித்துக் கொண்டிருப்பவர். தமிழ் பணியே உயிர் பணி, அதுவே என் வாழ்க்கையின் உயர்பணி என்று கருதுபவர். அலையென துன்பம் வரினும் அஞ்சாமல் மலை போல உறுதியான குணம் இவரின் சொத்து. அலையென துன்பம் வரினும் அஞ்சாமல் மலை போல உறுதியான குணம் இவருக்கு சொத்து. பணிவு, பாசம், நிதானம் என்ற அணிகளுடன் துணிவுடன் செயலாற்றுவது இவரின் கெத்து. இவரின் சேவை தமிழ் உலகிற்கு தேவை என இந்த 70வது இனிய அகவை திருநாளில் இவரின் லட்சியங்கள் நிறைவேறவும் கனவுகள் நினைவாக இதயம் நிறைந்த வாழ்த்துக்களுடன் வாழ்க 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 என்று வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அழகானதொரு அன்பானதொரு நறுக்கென்ற தமிழில் வாழ்த்துரை வழங்கிய கள்ளக்குறிச்சி மாவட்ட துணைத் தலைவர் கவிமாமணி கு வளர்மதி செல்வி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை இந்நேரத்தில் உரித்தாக்கி, அடுத்ததாக வீரன் வயல் உதயகுமாரன் ஐயா அவர்களை ஐயாவுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எழுத்தின் காவலராய் 70லும் எழுச்சியோடு எழுந்து நிற்கும் எங்கள் அன்பிற்குரிய ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கு இன்று 70ஆம் அகவை திருநாள்.
நம் தாய்மொழியாகிய தமிழை வளர்க்க எண்ணற்ற அமைப்புகள் உலகம் முழுவதும் உண்டு. அத்தனை அமைப்புகளிலும் தனித்து நிற்பது எங்கள் அன்புக்குரிய ஐயா தொடங்கிய அனைத்து இந்திய தமிழ் சங்கம். இதில் இணைந்திருக்கும் நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள். அதில் மூத்த சகோதரனாக நம்மை வழிநடத்தி செல்பவர் நம் ஆவடிக்குமார் அவர்கள். அவர் தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு போதும். தமிழ்நாடு அரசு வழங்கிய விருது தொகை 1,00,000 தான் 1 பைசா கூட எடுத்துக்கொள்ளாமல் அத்தகையை தமிழுக்காக செலவிட்டவர் அவர். அதற்கு மேலும் அவர் எவ்வளவு உழைப்பை தந்திருக்கிறார் என்பதும் எவ்வளவு தொகை செலவழித்திருக்கிறார் என்பதும் நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க முடியாது. சுயநலம் இல்லாமல் மொழிநலம் காப்பவர் அவர். அப்படிப்பட்ட தமிழ்த்தாயின் திருத்தண்டரோடு பயணிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியமாகும். என்னை நான் செதுக்கிக் கொள்ள உறுதுணையாக இருப்பது அவரிடம் நாம் கற்ற பாடம்தான். நம் வீட்டில் நடக்கும் சுபகாரியங்களைப் போல அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் நடத்தும் விழாக்களும் சுபகாரியங்களுக்கும் ஆலய உற்சவங்களுக்கும் சமமானதாகவே நினைக்கிறேன். நம்மை தமிழோடு வழிநடத்தி செல்லும் அன்பிற்குரிய ஆவடிக்குமார் அவர்கள் இன்று போல் என்றும் வாழ்க, பல்லாண்டு வாழ்க என மனம் குளிர வாழ்த்துகிறேன். பாரதி, வ.உ.சி., மாபோசி என்று தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் வாழ்ந்த மீசைக்காரர்கள் வரிசையில் எங்கள் பாசக்காரரும் இருக்கிறார். தமிழ்நாட்டின் வரலாற்றில் இடம் பிடிப்பார் அவர். அவரது சேவைக்கு என்றும் கரம் கொடுப்போம் என்று கூறி என் சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளியிடுகிறேன். நன்றி, வணக்கம். எழுத்தின் காவலராய் 70லும் எழுந்து நிற்கும் எங்கள் ஆவடியார், நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளை, நம்மை வழிநடத்தும் மூத்த சகோதரர் நம் ஆவடியார் என்று அருமையானதொரு கவிதையோடு வாழ்த்துரையை வழங்கிய அன்பு சகோதரர் வீரன்வயல் உதயகுமாரன் அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறேன். அடுத்ததாக அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் அமைப்பு செயலாளர் முனைவர் சரளா ஆறுமுகம் அவர்களை ஐயாவுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வருக அம்மா. என்னை படைத்த இறைக்கும், என்னை சுமந்த தாய்க்கும், என்னை பாராட்டுகின்ற தமிழுக்கும், இந்த வேளையில் இணைந்திருக்கும் அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நல்ல நாள், நட்சத்திரம், ஓரை, திதி என்றெல்லாம் பலவும் பார்த்து ஊருக்கெல்லாம் உவகையுற செய்தியை கூறி முரசு முழங்கிட, முருடு அதிர்ந்திட, முழவு ஒளிந்திட, ஆடை அணி மணி என அத்தனையும் அழகுற சூடி பழகு தமிழ் பண்பாடு பாடப்பெற்ற வெண்குடை தாங்க பெற வீதியெல்லாம் குலுங்க பெற தேர்வலம் போல் ஊர்வலம் வந்து வைரமணி தூண்கள் தாங்கும் வண்ண வயமான மண்டபத்தை அமைத்திட வாழை தென்னை மாவிலை மலர் தோரணங்கள் வரவேற்று அசைந்தாட நீல பட்டினத்தால் வேர்ந்த கோலமுறு கூரையின் கீழ் ஓவியங்கள் ஒளிரும் ஒய்யாரத்திற்கு உரியதாய் அமைக்கப்பட்டிருந்த முத்து பந்தலில் உற்றார் உறவினர் கீழ் நட்பின் நல்லோர் யாவரும் பொங்கும் பூரிப்புடன் படை சூழ்ந்து வாழ்த்துக்களை பொழித்து நிற்க நீரை தண்ணீர், வெந்நீர், உவநீர் என்றெல்லாம் தன்மைக்கேற்ப கூறுவது போல் நெருப்பை தீ, சுடு நெருப்பு, பெருநெருப்பு, கொடுநெருப்பு என்றெல்லாம் அதன் இயல்புக்கேற்ப சொல்வது போல் காற்றை தென்றல், புயல், கழல், சூறாவளி என்றெல்லாம் அதன் இயக்கத்திற்கேற்ப ஏம்புவது போல் வானம், நீல வானம், கருவானம், தொடுவானம், நடுவானம் என்றெல்லாம் காட்சிக்கேற்ப கூறப்படுவது போல் நம் முன்னோர் நிலத்தையும் அதன் மண்ணுக்கும் மாண்புக்கும் ஏற்ப முல்லை, மருதம், நெய்தல், குறிஞ்சியை, பாலை என பாகுபடுத்தி கூறி வைத்துள்ள என்ற போதிலும் கொடை தன்மை புகழ்தரும் அறிவு திறன் தவப்பயன் வாசம் நிறைப்பூவின் பிறப்பு திருவடிவு பொருள் ஆக்கம் நகை தேற்றம் முகம் பிம்பம் நூல் ஆய்வு புத்தி தோற்றம் எங்கள் தேடல் தமிழ் ஆக்கம் தமிழின் பாதை ஆவடி தோட்டம் அரசியல் நாட்டம் ஐயாவின் ஓட்டம் அருந்தமிழ் ஆக்கம் பாராட்டு பதக்க பட்டயத்தின் நோக்கம் பாரில் தமிழை பறைக்கும் தேற்றம் இதுவோ இன்னும் இன்னும் தேடல் தொடக்கம் தோய்வில்லா தொடக்கம் 7-10 பதக்கம் ஆம் தமிழ் சங்கங்கள் பல வியக்கும் முத்தமிழ் பாராட்டும் முகவரியே நீடு வாழ்க. படித்த பேர் கேட்ட பேர் நாள்தோறும் கற்ற பேர்கள் ஞானயோகம் பெறும் பதவியும் பெறுவர் நன்முத்தியும் பெறுவாரே என்று கூறி இந்த வாய்ப்பு நல்கிய இந்த சபைக்கு என்னுடைய
நன்றியையும் வணக்கத்தை கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். ஆவலர் ஐயாவிற்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குடும்பத்தின் சார்பாக. நன்றி. தங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு அருமையானதொரு நன்றியை வழங்கி, புரிந்தார்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும், புரியாதவர்களுக்கு என்றுமே புதிராகவே இரு என்று ஒரு சிறந்த கவிதையை வாசித்து வாழ்த்துரையை வழங்கி சென்ற அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் அமைப்பு செயலாளர் திருமதி முனைவர் சரளா ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, அடுத்ததாக சங்கம் வளர்த்த தமிழ் உலகில் முதல் அங்கம் வளர்த்த தமிழ், சங்க இலக்கியங்களில் சிந்தையை செலுத்தி உண்மையை உணர்வாய் உலகிற்கே தாய்மொழி தமிழ் என்று தமிழை தாங்கி பிடிக்கும் குலசை வேலுப்பிள்ளை அவர்கள் தமிழால் தமிழ் மகனை வாழ்த்த வருகிறார். ஐயா அவர்களே வருக, உங்கள் வாழ்த்துரையை அழகாய் தருக என்று அன்போடு அழைக்கிறோம். ஐயா அவர்களே வருக. அனைவருக்கும் வணக்கம். ஆவடி குமார் அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். காயாம் பொழில் கண்ட கற்கண்டும் தித்திக்கும், காயாம் பொழிலான பங்கஜம் முனுசாமி ஐயன் அவன் கருணையினால் வந்த குமரா வாழ்க நீ வாழ்க. மேதினியில் பிறந்தவரே, கார்த்திகையில் பிறந்ததனால் காரிருள் நீக்க வந்த ஒளியாக பிறந்தாயோ, ஆடி காற்றாய் தூற்றி நின்ற புல்லரையும் நீ விலக்கி நின்றாயோ. ஆதிபகவன் முதற்றே உலகென்ற வள்ளுவன் தான் இடுக்கன் வருங்கால் நகுகவன உனக்கேதான் சொன்னானோ. அந்திமதி சூடி நின்று அம்பலத்தில் ஆடி நிதம் சிந்தைமைகள் முனு சாமியவர் பரிபூரணத்தில் வந்தமதி பங்கையத்தால் சரங்கோர்த்த மங்களத்தால் சிந்தை மெகழ பெற்ற புள்ளை 70 ஆண்டு கண்ட எங்கள் அண்ணா ஆவடி குமார் எனும் மன்னன் நீ வாழ்க. நாடாளும் மன்றம்தான் போனதில்லை, ஆனாலும் நாடாளும் நன்மக்கள் அருகிருந்து கற்றவையோ ஏராளம் ஏராளம். காடாளும் பொன்மனச் செம்மல் கொடுத்தது இந்த பெருஞ்சீரோ, கனிச்சொற்கள் பேசுவதால் பெற்றவையும் தாராளம் தாராளம். 1000 கவி கண்ட ஆவடியின் குமரா, அம்மையப்பனை வணங்கும் அழகா, 70 ஆண்டு கண்ட இளைஞனே, இன்னமுதின் பண்பலாம் கொண்ட எங்கள் அதிகனே வாழ்கனே வாழ்க. அகண்ட நெற்றி நிறைக்கும் அறிவுடையான், ஆர்ப்பாட்ட வெற்றி கொடுக்கும் குணமுடையார், சுற்றமும் நட்பும் சூழத் தழுவும் குமரன் அவர்தான் நற்றால் பணிந்தே வணங்குகின்றேன். வாழ்கனே வாழ்க. சங்கம் வள தமிழ் வளர சலியாது என்றும் தொண்டாற்றி அங்கம் புகர் நல்லறங்கள் வளர்ந்து நாட்டில் கவிஞர்களை தங்கம் நிகர் கவியென பாராட்டும் மெய்யோன் ஆவடி குமரர் அவர் சிங்கம் தளர அமர்ந்திட்ட அம்மை அருளால் வாழ்க வாழ்கவே. தென்னாடு முற்றும் திரிந்து சிறப்பெய்தி பொன்னாடு போல பொலிந்திடவே எந்நாளும் நன்னாடு புகழும் காலக முரசு திங்களிதழ் தந்திட்ட தென்னாடன் குலத்தவரே ஆவடி குமரர் அவர் வாழ்க நிலைத்து. பொன்மனதின் நெஞ்சிலிடம் பெற்றவன் நீ, பெண்மனதின் தாயவளின் அன்பினை பெற்றவன் நீ, ஆண்மனதின் குரலதையே நெஞ்ச கதிர்கள் ஆக்கியவன் நீ, அரசாண்ட மன்னவரும் அணுக்கனென கொண்டவன் நீ வாழ்க. கல்லை பிசைந்து கனியாக்க வல்லான் இல்லை நீ, சொல்லை பிசைந்து சுவையாக்கும் வித்தகனாய் நீ, வில்லை வளைத்து கனைகள் விடு பார்த்தனும் வணங்கும் முல்லை நிலமாம் ஆவடியின் கோமகனாய் நாடும் நீ வாழ்க நிலைத்து. குண்டரென வந்தவரும் தொழுதுவிடும் குணம் கொண்டோன், தொண்டரென வந்தவரின் தோள் பற்றும் கரம் கொண்டோன், பண்டரென வந்தவரும் பாருகென வணங்கி விடக் கண்டோன், பண்டலென தமிழ் படித்த கபிலனென உனை கொண்டோம் வாழ்க நீ வாழ்க. முந்து தமிழ் காக்க பாண்டியனார் கண்டதொரு சங்கம் உண்டு, முந்தும் மலைகடலில் மூழ்கிவிட்ட கபாட புறத்தில் என கேட்டதுண்டு, சந்த தமிழ் காக்க மாமுதரை கண்டதொரு சங்கம் உண்டு, சந்தனமாய் வையை ஆற்றில் கரைந்ததென அறிந்ததுண்டு, பிந்தை காலத்தே பாண்டித்துறை தேவர் கண்ட 4ஆம் சங்கம் உண்டு, சிந்து தமிழ் பாடியதில் கொஞ்சம் சீர்கட்டு போனதென கேட்டதுண்டு, முந்து தமிழ் பாவரரும் பாவையரும் தமிழ் கொஞ்சம் பேசி வர தந்தம் உடைத்து மாபாரதம் எழுது வித்தவனின் இளவலவன் நாமம் கொண்டவரே, கந்தனவன் மறுபேராய் குமரன் என கொண்டவரே, ஆவடியில் குடி கொண்டவரே, பந்தமிலா பாவலர்க்கும் சொந்தமான அனைத்திந்திய தமிழ் சங்கம் கண்டவரே, பிந்தளரும் நீராகும் சொல்வேந்தன் உரை கண்டாலே, வந்த மத வேளமதும் வணங்கிடமே அண்ணன் உரை கண்டாலே, தந்த மீசை குமரன் உனை கண்டாலே, கொஞ்சு தமிழ் கொண்டு வந்த பாவலரும் பாவடிக்கும் கவி கூட்டமதில் பொன்மனம் தந்த சொந்த தமிழ் கொண்டு வாழ்த்துகின்றேன். வாழ்க நீ வாழ்கவென்று. வணக்கம். ஆவடி குமார் அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 1000 கவி கண்ட கவி சொற்கள் குமரா, கல்லை பிசைந்து வில்லாக்கும் வித்தகன் அல்ல நீ, சொல்லை பிசைந்து கவியாக்கும் வித்தகன் நீ. ஆவடியில் குடிகொண்டவரே, சொந்த தமிழ் மண்ணை
ஒண்டிடா காத்திடும் விந்தைக்கு உரிய ஆவடியார் அவர்களை வாழ்த்தி புகழ்ந்திட்ட புலசை வேலுப்பிள்ளை ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நேரத்தில் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக, தடைகளையே உற்று உற்று பார்க்காதீர்கள், அதனால் உங்களால் எதுவும் செய்ய முடியாமல் போகலாம். குறிக்கோளை உற்று பாருங்கள், தடைகள் மறைந்துவிடும், உத்வேகம் தானாக வரும் என்று உத்வேகத்துடன் ஐயா அவர்களை வாழ்த்த கவியோடு வந்திருக்கிறார் மதுரை மாவட்ட அனைத்திந்திய தமிழ்ச்சங்க பொறுப்பாளர் சகோதரி நூர்ஜஹான் அவர்களை வாழ்த்துப்பாட அன்போடு அழைக்கிறோம். வருக அம்மா. நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் போற்றிய எழில் மகளே, தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். செயலாளர் நிறைமதி அம்மா அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவையில் உள்ள கவிஞர்கள் அத்துணை பேருக்கும் மிகச் சிறப்பாக தொகுப்புரை நல்கி செல்லும் தோழி சுகந்தினா, தமிழ் தாரகை சுகந்தினா அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். தமிழின் உயர் ஆலமரமாய் எண்ணற்ற கவி உள்ளங்களை இனம் கண்டு கரை சேர்ப்பது, தலைமையெல்லாம் தமிழ் மனம் பரப்புவது, தமிழ் மலர்க்க செய்து மனம் வீசிடல் செய்வது, தொய்வில்லா தொடர்பணி என நாளும் பொழுதும் நல்கிடும் தமிழ் மன செம்மல் எங்கள் ஐயா ஆவடி குமார் ஐயா அவர்களின் 70ஆம் ஆண்டு விழா தாலாட்டு நாள் இன்று. அவரை வணங்கி வாழ்த்துகின்றேன். இனிக்கும் தமிழை இதயம் வலிய வலிய தந்திட்ட தகைத்தால் வல்லல் பெருந்தகையே, இனிக்கும் தமிழை இதயம் வலிய வலிய தந்திட்ட தகைத்தால் வல்லல் பெருந்தகையே, வாழ்கவே நீர் வாழ்கவே. முத்தமிழே, கவி அருவியே, கவி சொல் அருவியே, எழுத்துகளின் கிடங்கே, எழுத்து மிகு சொல் வீச்சே, வாழ்க நீர் வாழ்கவே. பகுத்தறிவின் பெருஞ்சுடரே, ஞானத்தின் திறவே, அழியா செல்வமாம் நானிலம் காக்கும் காரிருள் ஒலிக்கும் கனியமுதன தமிழை போற்றி காத்து முச்சங்கம் கண்ட மூவேந்தர் வழி தோன்றலே, வாழ்க நீ வாழ்கவே. வாழும் வல்லவரே, பாரதியின் சாரதியே, இந்திய திருநாட்டில் ஆர்ப்பரித்து ஓடும் கங்கை என காவேரி என ஓயாது தங்குதடை இல்லா தமிழ் பணி, தமிழுக்கென்றே தரணில் தோன்றியவரே, வாழ்கவே நீர் வாழ்கவே. தமிழோடு பன்முகம் கற்றறிந்த வித்தகரே, தமிழோடு பன்முகம் கற்றறிந்த வித்தகரே, கடலில் விழுந்த நற்துளி சிற்றிற்கு வாய்த்தது போல் எங்களுக்கு கிடைத்திட்ட நன்முத்தே, இந்நாளில் உம்மை வணங்குவதில் பெருமையும் பெருமிதமும் கொள்கின்றோம். நற்றமிழ் நாயகரே, அரங்கினில் உன் பேச்சு கேட்பவர் உள்ளமதை மெய்மறக்க செய்யும். அனுபவ முத்திரையோடு அழகு தமிழை ஆராய்ந்து கொஞ்சி அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தமிழ் மகளுக்கு தலங்கை கட்டி சந்தம் பலம் கொடுத்த சொல்லின் செல்வரே, வாழ்க நீர் வாழ்கவே. வார்த்தை எனும் முத்துக்களை வரிகளாக்கி செப்பு பட்டயமென நீ படைத்திட்ட நூல்கள் தான் எத்தனை எத்தனை. நற்றமிழ் நாயகரே, வாழ்க நீர் பல்லாண்டு, வாழும் காலமெல்லாம் வளர்பிறை என செழிப்போடு வையம் புகழ வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்க ஐயா, வாழ்க. அருமையானதொரு அழகு தமிழில் புன்னகை முகத்தோடு ஒரு ஐயாவுக்கு வாழ்த்துரை வழங்கிய மதுரை மாவட்ட அமைப்பாளர் சகோதரி நூர்ஜஹான் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இந்நேரத்தில் உறுத்தாக்கி, அடுத்ததாக, நாம் விரும்பியது இன்னும் கிடைக்கவில்லை என்றால் நமக்குள் இன்னும் தூய்மையும் நேர்மறையான எண்ணங்களும் இறைவனிடம் சமர்ப்பணமும் தேவை என்பதையே உணர்த்துகிறது என்று அருமையானதொரு விவசாயி இந்நேரத்தில் வீரகனூரிலிருந்து ஐயாவை வாழ்த்திப்பாட வருகிறார். ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா வருக, வாழ்த்துரை தருக. இந்த சிறப்பான நிகழ்வில் குழுமியிருக்கின்ற அத்துணை தமிழ் ஆளுமைகளுக்கும் என்பால் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டிக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அம்மா சுகந்தினா அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கியிருக்கின்ற ஆன்றோர் மக்களுக்கும், இந்த சிறப்பான நிகழ்வை முன்னெடுத்து செல்கிற அனைத்து தமிழ்ச்சங்கத்திற்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுதலும். ஐயா ஆவடியார் அவர்கள் அகவை எழுதி தொட்டுவிட்டார் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இது நாள் வரை அவர் வயது என்னவென்று எனக்கும் தெரியாது. ஏறத்தாழ ஒரு 7 ஆண்டுகளாக ஐயாவோடு எனக்கு தொடர்பு. நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பங்கெடுத்து ஐயாவோடு பேசியிருக்கிறேன். எளிமையான
தோற்றமும் எளிமையான குரலும் ஏற்றமிகு கம்பீரமும் அவருடைய பேச்சிலும் செயலிலும் பார்த்திருக்கிறேன். நான் ரசிகனாக இருக்கிறேன். அரசியல் கடந்து நட்பு கொண்டு நாங்கள் பயணித்து கொண்டு அவருடைய தமிழ் பணியை மனதார வாழ்த்தி தொடர்ந்து அவரோடு பயணிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஐயா அவர்கள் இன்னும் நெடுகாலம் வாழ்ந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் தமிழ் போல உயர்ந்து நிற்க வேண்டும் என மனதார வாழ்த்துகிறேன். ஐயாவை பற்றி ஒரு சிறு கவிதை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஆவடியார் வாழ்க. ஆற்றலை அன்பாக பொழியும் உள்ளம், ஆற்றலை அன்பாக பொழியும் உள்ளம், ஆவடியில் எழுந்து வந்த அமைதி வடிவும் திங்களென குளிர்ந்த பேச்சு தினமும் தரும், திங்களென குளிர்ந்த பேச்சு தினமும் தரும், திகட்டாத தனிக்குரலை தமிழுக்கு தந்து, புரட்சித் தலைவர் கைப்பிடித்து பூமணக்க, புரட்சித் தலைவர் கைப்பிடித்து பூமணக்க, புரட்சித் தலைவி பாதையிலே நாம் மணக்க, எடப்பாடியார் தலைமையிலே தோல் மணக்க, புகழ் மாலை சுமந்து வாழும் தமிழ் மணக்க, புகழ் மாலை சுமந்து வாழும் தமிழ் மணக்க, அன்னை என்று உன்னை கைப்பிடித்து அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் அறம் காக்க பயணமானோம் அன்னை தமிழ் மணக்க வீதி தோறும், தெளிந்த ஞானம் திறன் வாய்ந்த சொல்லாட்சி, தெளிந்த ஞானம் திறன் வாய்ந்த சொல்லாட்சி, மனம் திறந்த அன்பாளை மயக்கும் கருத்தில் நட்பு கொண்டு மாண்புமிகு ஆவடியார் நிகழ்வு பல, கலைமாமணி பெற்றீர் கவிமாமணி நீங்கள் அல்லோ, கலைமாமணி பெற்ற நீங்கள் கவிமாமணி அன்றோ, சொல்லின் செல்வரே கம்பனின் தமிழ் அன்றோ, இயக்கத்தின் இதயமாய் இனிமை காக்கும் இனிய தோழமை கொண்ட எரிதூதரை, வசந்தம் இல்லம் வளர்வரியே, வசந்தம் இல்லம் தரும் வளர்வரியே, எங்கள் வசந்த வாசலின் வள்ளல் பெருந்தகையே, வாழ்க வளத்துடன் வளமான தமிழ் காக்க, வாழ்க வளத்துடன் வளமான தமிழ் காக்க, வணங்குகிறோம் வண்ணத்தமிழ் வரலாறாய் முனை போற்றும், வணங்குகிறோம் வண்ணத்தமிழ் வரலாறாய் முனை போற்றும், வாழ்க வாழ்க ஆவடியார் வாழ்கவே. நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. வண்ணத்தமிழால் மொய் போற்றி வரலாறாய் வாழ்த்துகிறோம் என்று அழகானதொரு சிறப்பானதொரு புன்னகையுடன் கூடிய ஒரு வாழ்த்துரையை வழங்கிய அன்பு சகோதரர் வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறேன் ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக, நல்ல புத்தகங்களை படியுங்கள், இல்லை என்றால் நல்ல புத்தியுள்ள மனிதர்களிடம் பழகுங்கள் என்று அழகு மொழியால் வாழ்த்துரை வழங்க வருகிறார் ஊமா சாந்தி அசோகன். என்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் ஈன்றெடுக்காத தாய் தமிழையும் வணங்கி பன்முகம் கொண்டு சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவரும் அம்மா தமிழ் பீடத்தின் நிறுவனருமான கலை மாமணி, சொல்லின் செல்வர், சரித்திர நாயகர் ஆவடி ஐயா அவர்களை வணங்கி இந்நிகழ்வினை மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அம்மா அவர்களையும் அவையோர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி என் கவிதையை படைக்கின்றேன். ஐயா அவர்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை என்றாலும் அவரை என் நன்னாளில் வணங்கி ஆவடியின் சென்னா புலவரே என்ற தலைப்பில் என் கவிதையை வாசிக்கின்றேன். அச்சமெனும் மடமை நீங்கி, அச்சமெனும் மடமை நீங்கி, ஆணவம் இல்லாமல் அன்புடன் பழகி, இலக்கிய இலக்கண பிழையின்றி இன்முகத்துடன் நடைபயின்று, ஈரடியில் குரல் தைத்து உன்னதமான தமிழுக்கு ஊனமில்லா தொண்டாற்றி, எழுச்சிமிக்க செம்மொழியை ஏழுலகம் போற்றும்படி ஐயமின்றி மனம் பரப்பி, ஔடதம் நீக்கி ஓங்கு புகழுடன் ஒய்யாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் முறுக்கு மீசை உடைய நவீன பாரதியே, ஆவடியின் சென்னா புலவரே, தமிழுக்காக தமிழாய் வாழும் பச்சை தமிழனே, ஆன்றோர்களும் கண்டு வியக்கும் அரசியல் ஞானியே, ஆளுமை மிக்க பன்முகம் படைத்த உலக நாயகனே, நீவீர் அகவை 70 ஆனாலும் என்றும் 20ஆய் பல்லாண்டு பல கோடி ஆண்டு நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் நிறை செல்வத்துடன் வாழ வேண்டுமென இறைவனை வேண்டி வணங்கி என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் இனிய அகவை தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்நாளில் கவி பாட வாய்ப்பளித்த ஐயா உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் நன்றி கூறி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம் அம்மா. ஈரடியில் குரல் தைத்து உன்னத கவிவரியில் தமிழுக்கு தொண்டாற்றும் ஆவடியார் என்று அகர வரிசையில் அருமையானதொரு கவிதையை வழங்கிய
நன்றிகள் அம்மா. அடுத்ததாக அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் அத்துணை நிகழ்வுகளிலும் தன்னை இயல்பாக ஒருங்கமைத்துக் கொள்ளும் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் கவிமாமணி எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை ஐயாவுக்கு கவிபாட அன்போடு அழைக்கிறோம். அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க தலைமை ஐயா அவர்களுக்கு இணையராக 2 பேருமா சேர்ந்து வாழ்த்துறோம், குடும்பத்தோட வாழ்த்துறோம். எப்பவுமே சிறப்பான வாழ்க்கையும் செழிப்பான செல்வமும் உயர்ந்த நோக்கமும் வெற்றியும் குறிக்கோளும் இலக்கும் உங்கள் வீடு தேடி வரும் இறைவனை வேண்டி பிரார்த்தித்து வாழ்த்து கூறி அகவை 70 ஆவடியார் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. பிழையாத புலமையால் ஒட்டக்கூத்தன் பெருமையை தேடினான் தமிழுக்காக அழியாத இந்நமுத தமிழால் கம்பன் அழகான விருத்தத்தில் உயர்ந்து நின்றான். தொன்மையில் வறுமையே தொடர்ந்த போதும் துவளாது வென்றிட்டார் வடலூர் வள்ளல். வன்மமும் வறுமையும் தொடர்ந்த போதும் வாழ்வில் வரிசையாய் வலம் வந்து வார்க்கும் போதும் இன்பமாய் எளிமையாய் ஏற்றேனாலும் இடம் மாற்றி ஓட்டியே எழுந்து நிற்கும். பொன்மனச் செம்மலின் புன்னகை போல் பூத்திட்டே புரிதலில் புகழைச் சேர்க்கும். பொன்மனச் செம்மலின் புகழை போலே பூத்திட்டே புரிதலில் புகழைச் சேர்க்கும். தன்மனத் தூய்மையால் தமிழை பேணும் தனித்துவ பொருண்மையில் தகவாய் வாழும். அம்மையாய் அப்பனாய் அன்பனாகி அறிஞர்தம் ஆழ் மனதில் வாழும். செம்மையின் செல்வரே சிறப்பின் சொல்லார் செல்வரே ஆவடி குமரர் வாழ்க. வையம் வழி நடத்தி வகைப்படுத்தும் வள்ளுவம் குறளதனின் பொருளுரையாய் மெய்யான கருத்தினில் மேன்மை துள்ளும் மிகையான மனதிடத்தின் வழியில் செல்லும். ஐயமில்லா கருத்துக்களால் அரசியலில் அலசி ஆராய்ந்து அறுதியிட்டு மெய்ப்படுத்தும் மேன்மை சொல்லும் மிகையான பெருந்தகையே. 70ஆம் அகவை திருநாளில் அக மகிழ வாழ்த்துகின்றோம். ஆண்டுகள் 1000 ஆள்போல் அருந்தவ பாவினமாய் வாழியவே. ஆண்டுகள் 1000 ஆள்போல் அருந்தவ பாவினமாய் வாழியே வணங்கியே வாழ்த்துகின்றோம் குடும்பத்தோடு. மெய்யான கருத்தினை மேன்மை சொல்லும் மிகையான வழிகளை காலம் சொல்லும் மெய்ப்படுத்தும் மேன்மை சொல்லும் மெய்யான பெருந்தகையே நீவிர் வாழி என்று குடும்பத்தோடு வந்து வாழ்த்திய செங்கல்பட்டு மாவட்ட அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்நேரத்தில் உரித்தாக்குகிறேன். நன்றி அம்மா. அடுத்ததாக தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை பாரமும் இல்லை என்று தன் தைரியத்தால் ஐயாவுக்கு அருமையானதொரு வாழ்த்துரையை வழங்க வந்திருக்கிறார் கவிஞரும் பாலன் அவர்கள். ஐயா அவர்களே வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வருக ஐயா.
செகம் போற்றும் தமிழுக்கு வணக்கம். இணையொத்த அனைத்து கவிஞர்களுக்கு வணக்கம். இணையத்தின் வழியாக இருக்கின்ற நல் உள்ளங்களுக்கு வணக்கம். சுகம் தேனா சுவை சுட்டும் சொல்லின் செல்வர், சுகம் தேனா சுவை சுட்டும் சொல்லின் செல்வர் ஆவடியார் அகவ நாயகனுக்கு இன்று பிறந்த நாள். நமக்கெல்லாம் சிறந்த நாள். கவிதைக்குள் நுழைகின்றேன். என்னிலும் ஈராண்டு மூத்தவரே, உன்னிலே பேராண்டு அகவை 70 ஆனதால் எனது நெஞ்சிலே அண்ணனாய் நிற்பவரே, கண்ணிலே காண்கின்ற காட்சிகளை பண்ணிலே படமெடுக்கும் வித்தகரே, கண்ணிலே காண்கின்ற காட்சிகளை பண்ணிலே படமெடுக்கும் வித்தகரே, உன்னிலே மின்னுகின்ற பெரும் பொலிவை சொல்லிலே காண்கையில் தனிச்சுகமே, விண்ணிலே கண்சிமிட்டும் தாரகைதான், விண்ணிலே கண்சிமிட்டும் தாரகைதான் மண்ணிலே இறங்கி வந்து மோகனம் பாடும், விண்ணிலே கண்சிமிட்டும் தாரகைதான் மண்ணிலே இறங்கி வந்து மோகனம் பாடும். நம்மிலே நற்றமிழை காத்திடவே இம்மியும் தளரா உழைப்பாளி நீவீர், ஆ மடிப்பால் சுவை கொடுக்க, ஆ மடிப்பால் சுவை கொடுக்க, ஆவடித்தால் தமிழ் வளர்க்கும், ஆ மடிப்பால் சுவை கொடுக்க, ஆவடித்தால் தமிழ் வளர்க்கும். பூ மடித்தேன் சுகமளிக்க, பாவியற்றும் சுரும்பினந்தான், பூ மடித்தேன் சுகமளிக்க, பாவியற்றும் சுரும்பினந்தான். முறுவல் தோசை மனம் பரப்பும், முறுவல் தோசை மனம் பரப்பும், உந்தன் புன் முறுவலுடன் மீசை மனம் மயக்கும், மணியதன் ஓசை கணம் உரைக்கும், மனிதனின் ஆசை கடை வரைக்கும், மனிதன் ஓசை கணம் உரைக்கும், மனிதனின் ஆசை கடை வரைக்கும். ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்கள், ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்கள் உன் இன்பத்தமிழ் இலக்கியம் வளர்க்க செல்போன்கள், ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்கள் உன் இன்பத்தமிழ் இலக்கியம் வளர்க்க செல்போன்கள். கார்பன் டை ஆக்சைடு கரிமல வாயு ஐயா, கார்பன் டை ஆக்சைடு கரிமல வாயு ஐயா, ஆக்சிஜன் உயிர்காற்றாய் தங்கள் வாழ்வு. நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் உங்கள் எதுகை மோனை இலைக்கா புரட்பா, நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் உங்கள் எதுகை மோனை இலைக்கா புரட்பா. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் அகமொன்றிய ஆற்றல் மன்றம், அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் அகமொன்றிய ஆற்றல் மன்றம் கனியேந்திடும் இனிப்பாகவே மனம் நீந்திடும் மணித்தமிழ், மணி தாங்கிடும் விழி போலவே மொழி காத்திடும் நீவிர் வாழி, மணி தாங்கிடும் விழி போலவே மொழி காத்திடும் நீவிர் வாழி, தனம் தாங்கிடும் தாய் போலவே குணம் ஓங்கிடும் நீவிர் வாழி, சினம் நீங்கிடும் மனமேந்தியே சிந்தை கவரும் நீவிர் வாழி. கரம் சிவந்த தலைவன் பாதையில், கரம் சிவந்த புரட்சி தலைவன் பாதையில் கடமை பாங்கிலே நீவிர் வாழி, தரம் நிறைந்த தலைவி ஆசியில் தமிழ் ஓம்பியே தலைவா வாழி, தலம் நிறைந்த தலைவி ஆசியில் தமிழ் ஓம்பியே தலைவா வாழி. சிரம் தாழ்த்தியே கரம் கூப்பியே திறன் வளர்த்திடும் தங்களை மனம் உவந்துதான் வணங்கி நிற்கின்றேன், சிரம் தாழ்த்தியே கரம் கூப்பியே திறன் வளர்த்திடும் தங்களை மனம் உவந்துதான் வணங்கி நிற்கின்றேன். மூத்தவர் நீவீர் என்பதால் வாழ்த்தை கேட்கிறேன், மூத்தவர் நீவீர் என்பால் வாழ்த்தை கேட்கிறேன். துய்விழா தொண்டாளா பகையிலா பண்பாளா அழுக்கிலா அன்பாளா ஆற்றலில் தெம்பாளா, துய்விழா தொண்டாளா பகைகளா பண்பாளா அழுக்கிலா அன்பாளா ஆற்றலில் தெம்பாளா. சதம்பல கண்டு வாழி நீடு, சதம்பல கண்டு வாழி நீடு சகமனை கண்டு போற்றிடப்பாடு, சதம்பல கண்டு வாழிட நீடு சகமனை கண்டு போற்றிடப்பாடு. அகமதியின்று வணங்கதி என்னும் ஐயா வாழ்த்துக இன்புறும் நஞ்சம், அகமதியின்று வணங்கதி என்றும் ஐயா வாழ்த்துக இன்புறும் நஞ்சம். நன்றி வணக்கமுடன் கவிக்குமரன். சுபம் தேனாய் சுவை சொட்டும் சொல்லின் செல்வர், மணி தாங்கிடும் மொழி போலவே தனி தாங்கிடும் தமிழே வாழி என்று அடுக்கு மொழியால் அருமையானதொரு கவியை வாழ்த்து கவியாய் தந்த பாடலாசிரியர் கவிக்குமரன் அவர்களுக்கு அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இந்நேரத்தில் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நன்றி ஐயா. ஆற்றல் அனைவருக்கும் ஒன்று, தூண்டுதல் மட்டுமே தேவை என்று மதுரையிலிருந்து மதுரை மாவட்ட அனைத்திந்திய தமிழ்ச்சங்க பொறுப்பாளர் சகோதரி குமாரி லட்சுமி அவர்களை என் இரத்த நாளங்களில் புகுந்து இதய சிம்மாசனத்திலே வைத்திருக்கின்ற தாயே தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். வாழ்த்துதல் என்றாலும் வணங்குதல் என்றாலும் போற்றுதல் என்றாலும் புரியுதல் என்றாலும் தேற்றுதல் என்றாலும் தெளிந்திடல் என்றாலும்
ஊற்றாய் விரிந்தம் நாவிற்கு வளம் சேர்க்க உயிராய் உணர்வொன்றி தமிழ் நம்முள் தங்கிவிட நானும் உழைத்திருக்கும் நல்ல தமிழ் தொண்டாளர் என் மனம் நிறைந்த பண்பாளர் ஐயா அவர்களுக்கு அகவை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழே தமிழே, நீ ஆவடியில் தலை நிமிர்ந்தாய், பாவையில் உன் மனதை வைத்தாய். நீ ஆவடியில் தலை நிமிர்ந்தாய், பாவடியில் உன் மனது வைத்தாய். சொல்லும் வார்த்தைகளில் சுவை கூட்டும் திருமகன், சொல்லும் வார்த்தைகளில் சுவை கூட்டும் திருமகன். வெல்லும் தமிழ் சொல்லி பலர்க்கும் தமிழ் வீரம் விளைவிக்கும் பெருமகன், வெல்லும் தமிழ் சொல்லி பலர்க்கும் தமிழ் வீரம் விளைவிக்கும் பெருமகன் ஐயா ஆவடியார் புகழ் வாழ்க. முறுக்கு மீசை உம்மை பாரதியாய் காட்டிவிடும், முறுக்கு வீசை உம்மை பாரதியாய் காட்டிவிடும். பெருக்கெடுத்து ஓடும் தமிழ் நடையோ அண்ணாவை நினைவூட்டும், பெருக்கெடுத்து ஓடும் தமிழ் நடையோ அண்ணாவை நினைவூட்டும். பழகும் நடையும் பண்பின் தனிச்சிறப்பும், பழகும் நடையும் பண்பின் தனிச்சுவையும் எங்கள் நல்லார்க்கினியரை பொன்மனச் செம்மலாய் காட்டிவிடும். ஆம், பழகும் நடையும் பண்பின் தனிச்சுவையும் எங்கள் நல்லார்க்கினியரை பொன்மனச் செம்மலாய் காட்டிவிடும். ஊக்கப்படுத்துவதில் உயரம் தொட்டு உள்ளம் தொடுவதில் இமயம் எட்டி எங்கும் தமிழ் என்னும் மந்திரத்திற்கு உட்பட்டு அவர் வாழ்தல் கண்டு வியந்து நிற்கின்றேன் நான். தமிழால் தமிழாய் நீ வீர் பல்லாண்டு வாழ்ந்திடுக. மனது நேயத்திற்கு முக்கியம் தரும் மனித நேயமே, மனது நேயத்திற்கு முக்கியத்துவம் தரும் மனித நேயமே, எங்கும் தமிழ் கொண்டு சேர்க்கும் விந்தை தமிழே, எங்கும் தமிழை கொண்டு சேர்க்கும் விந்தை தமிழே, நீவீர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று எங்கள் மதுரை அன்னை மீனாட்சியை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திருவெற்றியூரிலிருந்து காக்கா சரவணகுமார் கவிஞர் அவர்களை ஐயாவுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். ஐயா அவர்கள் தங்களின் வாழ்த்துரையை கனிவோடு தருக. அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் ஆவடியார் அகவை 70 நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அம்மையார் சுகந்தினா அவர்களுக்கும், சொல்லின் செல்வர் கலைமாமணி ஐயா அவர்களுக்கும் முதற்கள் என் வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, ஆழ்ந்த புலமை தமிழரை தேடின் சூழ்ந்திடு இருளை விரட்டிடும் ஒளியாய் வீழ்தலை தடுத்து விண்ணுயர் ஏகிட ஆழிசூழ் தமிழுலகில் ஆலமரம் ஆகியவர், ஒழிவில்லா உழைப்பதனால் உயர் புகழை எட்டியவர், வாழிய நம் வழிகாட்டி கலைமாமணி ஆவடியார். ஆண்டிற்கு நாட்களும் தான் அதிகம் தேவை, நாளுக்கு மணி நேரம் என்றுமே போதாது, அல்லும் பகலுமே முழுவதுமே அயராது தமிழ்ப்பணியை ஆற்றியவர் வேறு எவர் யானறியேன். உடல் சக்தி ஒருபோதும் ஒந்திடவே முடியாது, திடமான மன உறுதி இறையருளும் தான் இதுவோ. கவிஞர்களை கற்சிலையாய் செதுக்கித்தான் வடிக்கின்றார், பேச்சாளர் பயிற்சிக்கு பாயிழ்த வாய் என்றார். பாரதியை வள்ளுவனை தாசனையும் கொண்டாடி பல்வேறு நிகழ்ச்சிகளும் பாராட்டும் பரிசுகளும். பெண்ணாக நீ இருந்தால் காதலையே சொல்லிடுவேன், என் பாலாய் ஆனதனால் எழுதவுமே வார்த்தை இல்லை. தங்கம் வைத்து தமிழ் வளர்த்து அங்கம் வங்கம் கலிங்கம் வென்று எங்கும் புகழை முன்னோர் வழியில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நல்கிய பாண்டித்துறை 44 ஆண்டில் நல்வாழ்வு இறுதியுற நீவீர் தோன்றியதும் நீரூற்றி தமிழ் வளர்க்க அதன் பின்னே 44 ஆண்டில் தான் பாண்டித்துறை போலவே தமிழ் வளர்த்து வாழ்கின்றார். ஆண்டுகள் 70லும் ஆலமரமாய் நின்று 1000 பேர் வீழாது காத்திடவே விழுதுகளாய் வாழ்க நீர் பல்லாண்டு நிறை புகழும் நீண்டிடவே. மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. ஆழிசூழ் உலகினில் தமிழால் வாழ்பவர், உடல் சக்தி ஒருபோதும் ஒன்றிடவே முடியாது, உலசக்தி வல்லமைதான் வாழியவே வாழியவே. சங்கம் வைத்து தமிழ் வளர்க்க அங்கம் பங்கம் களங்கம் வைத்தவர் நம் ஆவடியார், அவர் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி சென்ற
திருவெற்றியூரிலிருந்து வந்த கவிஞர் காக்கா சரவணன் அவர்களுக்கு இந்நேரத்தில் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கி, அடுத்ததாக அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் அமைப்பு செயலாளர், பிரச்சார செயலாளர் சாமா மாசிலாமணி அவர்களை ஐயாவுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். நிறுவன தலைவர் சொல்லின் செல்வர் ஆவடி குமார் ஐயா உள்ளிட்ட அவையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். ஆவடியாருக்கு அகவை திருநாள் 70 என்ற பாவரங்கை வாழ்த்தரங்கை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து ஒருங்கிணைப்பாளருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் இருப்பிடம் ஆவடியார், அறிவு களஞ்சியம் ஆவடியார், 1000ல் ஒருவன் ஆவடியார், ஆற்றல் சார் ஆளுமைதான் ஆவடியார், இனிய பண்பாளர் ஆவடியார், இன்ப தமிழிதயம் ஆவடியார், ஈகையின் பிறப்பிடம் ஆவடியார், ஈடில்லா சொல்வேந்தர் ஆவடியார், உள்ளமெல்லாம் தமிழ் மணத்தின் ஆவடியார், உறுதி கொண்டு தமிழ் வளர்க்கும் ஆவடியார், ஊக்கத்தின் இருப்பிடம்தான் ஆவடியார், ஊற்றெடுக்கும் சொற்கேணி ஆவடியார், எல்லோரின் தமிழ் சொத்து ஆவடியார், எளிமையின் மறுவடிவம் ஆவடியார், ஏற்றி பார்க்கும் ஏணிதான் ஆவடியார், ஏற்றி இறக்கும் தோணிதான் ஆவடியார், ஐம்பெரும் பண்பாளர் ஆவடியார், ஐம்பூதத்தின் ஓருருவம் ஆவடியார், ஒப்பில்லா தலைமகனே ஆவடியார், ஒல்கா தமிழ் பரப்பும் ஆவடியார், ஓயாத தமிழ் பணிக்கு ஆவடியார், ஓய்வறியா பேரலையாம் ஆவடியார், அவ்வை தமிழ் வளர்க்கும் ஆவடியார், அவ்வை தமிழ் வளர்க்கும் ஆவடியார், எக்குருதி மனம் கொண்ட ஆவடியார், எஃகு போல் நிலைத்து வாழும் ஆவடியார், இன்று 70 காணும் ஆவடியார், இவ்வுலகில் வாழ்ந்த பல்லாண்டு பல்லாண்டு என்று கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பின் இருப்பிடம் ஆவடியார், இனிய பண்பாளர் ஆவடியார், நீதியின் பிறப்பிடம் ஆவடியார், உள்ளமெல்லாம் தமிழ் வணக்கும் ஆவடியார், ஓயாத தமிழ்ப்பணிக்கு ஆவடியார், ஓய்வில்லா தமிழாளர் ஆவடியார் என்று அகரவரிசையில் அருமையானதொரு வாழ்த்துரையை வழங்கி சென்ற அருமை சகோதரர் சாமா மாசிலாமணி அவர்களுக்கு அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இந்நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து, அடுத்ததாக சேலத்திலிருந்து திருமதி ஓ அமுதா முருகையன் அவர்கள் ஆவடியார் அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அழகு தமிழ் வளர்க்கும் வள்ளலே, 1000 உறவுகளை ஒன்றிணைத்தவரே, அழகு தமிழ் வளர்க்கும் வள்ளலே, 1000 உறவுகளை ஒன்றிணைத்தவரே, இலக்கிய புலமையும் பெற்றவரே, ஈடில்லா விருதுகளை பெற்றவரே, உலகம் போற்றும் உத்தமரே, ஈடில்லா விருதுகளை பெற்றவரே, உலகம் போற்றும் உத்தமரே, ஊர் முழுவதும் முத்தமிழால் முழக்கமிட்டவரே, எழுத்துக்களால் எல்லோரையும் கவர்ந்தவரே, ஏராளமான தமிழ் சங்க கூட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பித்தவரே, ஐயமின்றி பல தமிழ் அறிஞர்களை உருவாக்கிய பாவலரே, ஒவ்வொரு நாளும் தமிழ் பணிகளை செய்து வருபவரே, ஓய்வில்லாத சூரியனே, அவ்வை போல் புகழ்பெற்ற புதல்வரே, இஃது மட்டுமன்றி அடுக்கடுக்காக சாதனை புரிந்த உயர்திரு ஆவடிக்குமார் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வணங்கி வாழ்த்துகின்றோம். வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. அந்த வாய்ப்பிற்கு மனமார்ந்த நன்றி ஐயா. அழகு தமிழ் வளர்க்கும் வள்ளலே, அனைவரையும் தமிழால் ஒன்றிணைத்தவரே, எழுத்துக்களால் எல்லோரையும் கவர்ந்தவரே, ஓய்வில்லா சூரியனே என்று அகரவரிசையில் அருமையானதொரு கவிதையை வாழ்த்துறையாக வழங்கி சென்ற சேலத்திலிருந்து வந்த திருமதி ஓ அமுதா முருகையன் அவர்களுக்கு நன்றிகளை உற்சாக்குகிறேன். நன்றி அம்மா. மண்ணின் மனிதம் மாத்தமிழின் தனையர் தமிழ் ஆளுமை ஐயா ஆவடியார் பல்லாண்டு வாழ வாழ்த்துப்பா. அகவை 70 எய்துவதும் மேலும் அருந்தமிழ் ஏத்தவென்றே, அகவை 70 எய்துவதும் மேலும் அருந்தமிழ் ஏத்தவென்றே, தகவே வாழும் தகை நம் தமிழ் ஆவடி குமாரையா, மிகவும் மென்மேலும் பலரும் மேன்மையுற அவர் புகழும் உலகே உகவே பல்லாண்டு
உயிர்கோலம் உறும் வரையும் சொல்லின் செல்வ அன்னார் சொற்குவை தமிழ் மணக்க கல்லில் தமிழி போல் காலத்தும் பொருள் விடுப்ப முழங்கல் தமிழ் மேடை முப்போதும் தமிழ் பரப்பி வழங்கல் குரட்பொருண்மை வாழ தமிழர் நெறி விளங்க தமிழ் புலம் அனைத்திந்திய தமிழர் சங்கம் துலங்க தமிழர் குழாம் துயிலா பல மேடை நிரம்ப விருதும் பெற்று நெடிது பயணப்பட்டு சிறக்க பாவலர் பலரை செதுக்கி உதவி வரும் அறிவரே அறிஞரே ஆன்றோய் உம்மை அகிலத்தார் வாழ்த்த நாமும் ஆவடி குமாரையா எல்லா நலமும் வளமும் பெற்றுய்ய வாழ்த்துவாள் இயற்கை அன்னை அவலம் என்று பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையானதொரு வாழ்த்து கவிதை தந்த ஐயா செல்வராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நன்றிகள் ஐயா. இதுவரை பேசிய சான்றோர்கள் பேச்சு அன்னத்தின் அழகுகளால் அசைக்கப்பட்ட ஆனந்த தொட்டில் போல். ஆம் ஐயா, உங்கள் பேச்சுக்கள் எல்லாம் காதுகளுக்கு நீங்கள் போட்டிய கௌரவ பொன்னாடைகள். அத்துணை சான்றோர்களுக்கும் இவ்வரிகளை நான் சமர்ப்பிக்கிறேன். மீண்டும் வணக்கம் உறவுகளே. கவிப்பா மாலையின் வாசத்தை சுவாசித்தீர்களா? கவி மழையில் நனைந்தீர்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த இது போன்ற தரமான பதிவுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்பொழுதும் இணைந்திருங்கள் கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தில். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.